டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் 3065 பங்குகள் வந்து டிக்ளைன், அட்வான்ஸ் பார்த்தா 921 பங்குகள். அதுமாதிரி 50 ஹை பார்த்தோம் 73, 50 லோ பார்த்தா அதுவும் அதிகரிச்சிருந்தது, நீங்கள் 79 பங்குகளாக இருந்தது. என்எஸ்சியில் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட 4க்கு 1ன்ற சதவீதத்தில் இறங்கியிருந்தது. 4 பங்கு இறங்கியிருந்தால் 1 பங்கு மட்டும் தான் நீங்கள் ஏற்றத்தில் இருந்தது. அட்வான்ஸில் பார்த்தா 516 பங்கு அட்வான்ஸ், 2363 பங்குகள் நீங்கள் டிக்ளைனில் இருந்தது. ஸோ இறக்கத்தில் இருந்த பங்குகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி லோயர் சர்க்யூட் அடித்த பங்குகள்னு பார்த்தா 107 பங்குகள் நீங்கள் லோயர் சர்க்யூட்டில் இருந்தது. அதே மாதிரி 50 லோவில் பார்த்தோம் அப்படின்னா 43 பங்குகள் நீங்கள் 52 லோவில் இருந்தது. அப்பர் சர்க்யூட் 46, 50 ஹை பார்த்தா 35. இன்றைக்கி இறக்கம் கண்ட பங்குகள் அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் நேற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்து அதுங்க அந்த பங்குகள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது. ஒரு 8% எனக்கு இறக்கத்தில் இருந்தது. அது வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ், சைன்ட் லிமிடெட், மிண்டா கார்பரேஷன், எத்தோஸ் லிமிடெட், இன்டெலெக்ட் டிசைன், இ-கிளாஸ் சர்வீசஸ், பிரின்ஸ் பைப்ஸ், கிரைண்ட்வெல் நார்டன், எலக்ட்ரோஸ்டீல் காஸ்டிங், ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், JSW எனர்ஜி, ஜி என்டர்டைன்மெண்ட், ஹாப்பியஸ்ட் மைன்ஸ், ரூட் மொபைல், ஃபியூசன் ஃபினான்ஸ், வேலர் எஸ்டேட், வருண் பேவரேஜஸ், லாய்ட்ஸ் இன்ஜினியரிங், திலீப் பில்கான், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ், அதானி டோட்டல் கேஸ், ரயில்டெல் கார்பரேஷன், டிவிஎஸ் சப்ளை செயின், சன் ஃபார்மா அட்வான்ஸ், NBCC, நோமஹ வெல்த் மேனேஜ்மெண்ட், காஃபிடா என்டர்பிரைஸ், IFCA, எபிக்ரல், BEML, இன்ஜினியர்ஸ் இந்தியா, ஜாம்னா ஆட்டோ, பிரிசம் ஜான்சன், ரயில் விகாஸ் நிகம். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4லேருந்து 6% இறங்கிய பங்குகள். அதேமாதிரி குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட், GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்ஸ்மோக்கர் ரயில் இன்ஜின், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், அம்பர் என்டர்பிரைசஸ், டைம் டெக்னோபஸ்ட், ஜெய்கார், ரத்தன் இந்தியா பவர், MTNL, பிர்லா கார்பரேஷன், அதானி கிரீன், பாம்பே டையிங், டைனமெட்டிக் டெக்னோ, டிடகா ரயில் சிஸ்டம், ரைட்ஸ், வேதாந்தா, HFCL, ஆரக்கல் ஃபினான்ஷியல்ஸ், அப்புறம் ஷாப்பர் ஸ்டாப், பாலி மெடிக்யூர், ஆஸ்ட்ராசென்கா ஃபார்மா, LIC ஹவுசிங், சென்ட்ரல் பேங்க், பாலாஜி அமின்ஸ், வெல்ஸ்பன் கார்ப், சூரிய ரோஷினி, அலாக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், லிண்டே இந்தியா, குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஜூபிட்டர் வேகன்ஸ், ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மேன் இன்ஃப்ரா, டாடா எலக்ட்ரி ஷிப்பிங் கார்பரேஷன், GHCL, ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், SBI கார்ட்ஸ், ஸ்ரீகந்த் சயின்டிஃபிக், கிர்லோஸ்கர் ஃபினோமெடிக், டார்க், யூகோ பேங்க், இந்துஸ்தான் காப்பர், PTC இண்டஸ்ட்ரீஸ், சுப்ரஜித் இன்ஜின், அப்புறம் பார்த்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸ், இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 5% இறங்கிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பங்குகள் இன்றைக்கி இறக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 3லேருந்து 1% இறங்கிய பங்குகள் பார்த்தா கிட்டத்தட்ட லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது, வாசிக்கிட்டே போகலாம். ஸோ அது இன்றைக்கி இப்போ இறக்க வேண்ட பங்குகள் இன்றைக்கி அதிகம். அதேமாதிரி பார்த்தா ட்ரீம் ஃபோக்ஸ் சர்வீசஸ், அது ஒரு 10% இறங்கிய பங்குகள். KBC குளோபல், சப்தோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்கன் ஹெல்த் கேர், STL குளோபல் லிமிடெட், பிரைம் ஃபோக்கஸ், மிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ராஜ் ஆயில் மில்ஸ், லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டி, ரூபி மில்ஸ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 63 மூன்ஸ் டெக்னாலஜி, பிர்லா கேபிள், பாரத் வயர் ரோப்ஸ், கருடாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், மைண்ட் டெக், KP எனர்ஜி. ஸோ இந்த பங்கு